ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்கே. மெயினாக பிரதீப், அஸ்வத் மேமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி, அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் கோமொழி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபில்ம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் திஸ் லைஃப் டைம் பிரதீப். சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா, இப்போது ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பெருசாக மைண்டில் எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்லேருந்து அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட ஃபேனாக நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகராக நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறையா ரசிகர்கள் சேரும்போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாராக வந்து மாறுவாங்க. அண்ட் ஐ சின்சியர்லி ஃபீல் தட் பிரதீப் இஸ் அ ஸ்டார் மெட்டீரியல் where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவர் அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணுறாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போகிற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணுன்னா, நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறையா அஸ்வத்தோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் ஒரு ஈகோவோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஹி இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட், அந்த மாதிரி ஒரு நிறையா இது. இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் யூரோப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்கள காயடு அண்ட் அனுபமா, there's a very nice cast. and லியானோட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போது நான் ஒரு வேர்ட் சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது என்ன வேர்டு சார்? இல்லை, நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டாதடி தானே இருந்துச்சு, அது ஃபிலிமு காட்டாதடின்னு வச்சுக்கலாம். அது ஏன் திமிரு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சது திமிரு காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டும் மாற்ற மாட்டீங்களன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை. அப்புறம் லிரிக்ஸ், இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதும்போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும்போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன். சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடெண்ட், என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு, சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போது சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி, நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது, மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு, இந்த பாட்டை எடுக்க முடியாமல் எவ்வளோ நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்போ அவர் அது ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னார். சரி அப்போலேருந்து ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே டே நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவர் தான் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம். கரெக்ட், ஆமாம்ல 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும்போது அதில் வந்து ஒரு ஃபீல் கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோம் ஏது எழுதுகிறோம். இப்போ எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் எல்லாம் சார். ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் விக்கி சார். இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டு. ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும்போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த சாங் அந்த எல்லாமே இனிமே பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கையில் படமே கிடையாது. அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேயும் வந்து இப்போ ஒரு வரும்போது நான் சொன்னேன் தலை இந்த உங்கள் இது அப்போது ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும்போது அந்த பாட்டு வரும். அப்போ நீங்கள் வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஏறிவான்னும் போது நீங்கள் அப்படியே ஏறி வருவீங்க. அப்படின்னு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் லிரிக்ஸ். ஒரு டைரக்டர் டு டைரக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது. பட் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷோர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும். அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு. And I hope everyone watches this film in theatre and all the best. அசோக் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போகிறேன். இவன்கிட்டே அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீங்கள் இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்கே இருக்காரு உள்ள ஏய் மார்க்னா மார்க் எங்கே போயிட்டு மார்க்ல நின்றா அப்படின்னாரு அவரு. ஓகே அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டர் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனால் சரி இதை சொல்லலாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திடீர்னு ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுக்கீங்க, இவனுங்களை தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை விழுந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்குது டார்லிங், மீன் இருக்குது டார்லிங், அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க,
ஆத்தாடி ஆத்தா அதில் என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிற்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு. இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான் ஃபீலிங் தான் வச்சான். அப்படின்னு நல்லா சாப்பிட எத்தனையும் கேட்பேன். சமோசா தானேங்க? ஆமாம். உருளைக்கிழங்கு சமோசா தானே? ஆமாம். 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்களில் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும் போது வேற சொன்னார், வேற எடுக்கிறாரா? அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம், அப்புறம் வாடா படா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்றாருன்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் உணர்ற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ஷத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதல் மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூட்டு போனில்ல? ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கேன், நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதேமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலான்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயனியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்கே இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது, அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தார் இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்றைக்கி இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும், இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டியிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலேயும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற?
நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணுறேன். என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷுவராக சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பித்தாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன், எங்கள் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம், இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது இல்லை, மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படல. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்லை இங்கே மாறிட்டீங்களா? ஓகே, இல்லை அந்த மாதிரி காட்டுவீங்க தெரிஞ்சவங்க போயிட்டாருன்னு இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம அதை சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான், அதனால தான். ஓகே சரி, ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில் டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமாம், டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆகிடுவார். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசுவார். ஆனால் நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசினது இந்த மேடையில் தான். ஷூட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டே தான் போயிட்டேன். இல்லை ஆனால் பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூறை போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதில் வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டாக ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்புலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கைத்தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்லை இப்போதான் டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலாக இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்கார் பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்கள் அண்ணன். அங்கேயும் அண்ணனாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம்
February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.